சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, நேற்று கிடைத்த மாலையின் செய்தி, அதாவது மத்திய கிழக்கு எல்லா நாடுகளிலும் மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க படைகளை ரொம்ப அவசரமா அமெரிக்கா வெளியேற சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறனால மத்திய கிழக்கிலிருந்து ஏராளமானவங்க வெளியேறி வருவதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸுடைய செய்தியில் குறிப்பாக கத்தரில் உள்ள அமெரிக்காவின் அல் உதைத் விமானப்பட தளத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வீரர்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும், அமெரிக்காவின் பென்டகன் தரப்பு தகவலை குறிப்பிட்டு நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதேபோல் அமெரிக்க கடற்படையினுடைய 5th கடற்படை யூனிட் பஹ்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இங்கிருந்தும் ஏராளமான கடற்படை வீரர்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 இடங்கள்ல இருந்து மட்டும் வீரர்கள் பாதுகாப்பான இடங்கள்ல மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தவிர அமெரிக்காவுடைய படைகள் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஈராக், சிரியா, குவைத், சவுதி அரேபியா, ஜொர்டான் மற்றும் UAE ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ வீரர்கள் அதே இடங்கள்ல தான் இப்போதும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தனது செய்தியில் தெளிவுபட தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு இருக்கும் ரொம்ப இராணுவ தளங்கள்ல வல்லமை கொண்ட மிகப்பெரியது கத்தரில் இருக்கும் அல் உதைத் விமானப்படை தளம் தான். இங்குதான் அமெரிக்க வீரர்கள், நூற்றுக்கணக்கான அமெரிக்க போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது பெரிய இராணுவ தளம் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையினுடைய 5th யூனிட் கடற்படை பிரிவு நேவல் 2ஆம் இடத்திலிருந்து இராணுவ வீரர்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 சம்பவத்தை குறிப்பிட்ட நியூயார்க் டைம்ஸ் சர்வதேச அளவில் இந்த சம்பவங்கள் ஒரு பெரும் பதட்டத்தை, போரை எதிர்பார்த்து என்ன நடக்கும், ஏன் இந்த நிலை என்பது புரியாமலும் குழம்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கிடையில் ஈரானிய விமானப்படை தளபதியிடம் சீனாவினுடைய அதிநவீன J-20 போர் விமானத்தின் மாதிரி ஒன்றை ஏற்கனவே அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். அப்படி என்றால் J-22 சப்ளை ஆயிருக்கிறதுங்கிறதான் முக்கியம். உலக அளவில் பிரபலமாக இருக்கும் F-22 ரெப்டார் உலக அளவில் 2வது விமானத்தளங்களை மிகவும் சக்தி வாய்ந்தவை அமெரிக்காவினுடைய F-22 ரெப்டார் மற்றும் F-35 லைட்னிங் II. இது 2மே ரொம்ப முக்கியம். F-22 ரெப்டார், 35 இந்த 2ம் அமெரிக்காவினுடைய விமானப்படைகளுக்கு சேர்ந்திருக்கிறது. இது ஒரு பெரிய சவால் விடக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதால் இதற்கு மாற்றாக சீனாவினுடைய J-20 தான். அந்த அளவுக்கு சீனா அமெரிக்காவினுடைய ரெப்டார் 22, அமெரிக்காவுடைய ரெப்டார் 22, F-35க்கு மாற்றமாக J-20யை அவர்கள் ரொம்ப கவனமாக ஆழமாக அதை உருவாக்கியிருப்பதாகவும், அந்த J-20 தற்போது ஈரானுக்கு வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. J-20னுடைய தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அமெரிக்கா முழுமையாக நம்பி இருக்கக்கூடியது நார்மலா பல வழித்தடங்களிலும் சுற்றி போர் செய்யக்கூடிய F-15, F-16, அதே போன்று F-18 ஹார்னெட், அதே போன்று உச்சபட்ச வல்லமையில் இருக்கக்கூடிய F-22 ரெப்டார் மற்றும் F-35, F-52, B-21, B-2, B-23 இதில் GBU குண்டுகளை போடக்கூடிய வசதிகள் உள்ளது. இதற்கு மாற்றாகத்தான் J-20 உருவாக்கியிருக்கிறாங்க சீனா. அந்த J-20 கைச்சாத்தப்பட்டிருக்கிறது, கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தொழில்நுட்பங்கள்
அதற்கு ஈஸாக, அதாவது அமெரிக்காவினுடைய F-22க்கு சமமான தொழில்நுட்பங்கள், ரேடார்கள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சீனா கொடுத்திருக்கிறது. இது அல்லாம மற்றதும் கொடுத்திருக்கிறாங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, J-20 மட்டும் இல்ல, ரேடார் சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய நிறைய நிறைய. குறிப்பாக சமீபத்தில் HQ-9B என்று சொல்லக்கூடிய நீண்ட தூர மேற்பரப்பில் இருந்து வான் நோக்கி பாயக்கூடிய SAM அமைப்பு மற்றும் YLC-8B, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், YLC-8B ரேடார்களையும் ஈரானுக்கு இது வழங்கியிருக்கிறது. இது இந்த YLC-8B எதுக்குன்னா, இது ஸ்டெல்த் விமானங்களை துல்லியமாக கண்காணிக்கும். அமெரிக்காவிடத்தில் இருக்கக்கூடிய F-35 ஒரு ஸ்டெல்த் விமானம். இதை கண்காணிக்கக்கூடியதான் அந்த OLB மிக முக்கியமானது. அதை யார் கொடுத்திருக்கிறா? ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கிறது. இப்ப ஈரானுக்கு இந்த YLB-8B ரேடார்களை ஈரானுக்கு வழங்கியதன் மூலம் ஈரான் தன் தொழில்நுட்பத்தில் அதிகரித்து வருவது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு சமமான அளவில் இராணுவத்தை பலப்படுத்தியிருப்பதாகவும் கூட சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றது. இதற்கிடையே ஹைப்பர்சோனிக் திறன் கொண்ட நடுத்தர தூர பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை, குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன DF-17 டோங் பெங் 17, இது ரொம்ப முக்கியம். இது ஒரு மொபைலைசிங் ஏவுகணை, ஹைப்பர்சோனிக்க ஏவக்கூடிய ஒரு பெரும் வாகனம். இது DF-17 டோங் பெங் என்று அழைக்கப்படுகிறது. இது நகரக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவக்கூடிய துல்லியமான ஒரு வாகனம். இதை சீனா கொடுத்திருக்கிறது. DF-17 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் DF-17 வழங்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் வழங்கியதாகத்தான் இப்போது செய்தி வந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். தற்போது ஈரானுக்கு தேவையானது போர் விமானங்கள் கிடையாது, அது ரொம்ப முக்கியங்க. ஆனால் போர் விமானங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஈரானுக்கு இப்ப தேவை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அடித்து போரில் விளையாடுவதற்கு நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை. அதுல மிகவும் மேம்பட்ட ரேடார் அமைப்புகள் தான் இப்பொழுது தேவைப்படுதான். அதையும் சீனா கொடுத்திருக்கிறாங்க. சீனா கொடுத்த மீட்டர் வேவ் ரேடார்கள் அமெரிக்காவினுடைய F-35 ஸ்டெல்த் விமானங்களை கூடும் ரகசியமாக கண்டறியுமா. ஸ்டெல்த் விமானம் F-35 ரேடார்ல சிக்காது. அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேவின் மூலமாக ஸ்டெல்த் விமானங்கள் கண்டறியக்கூடியதாகவும், எனவே இந்த விஷயங்கள் சர்வதேச அளவில் பலவேறு விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இதுக்கல்ல ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி, அவர் ஈரானுடைய நிபுணர் வலி நஸ்ஸர் கூறுகையில் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, முந்தைய அமெரிக்க தாக்குதலுக்கும் தெஹ்ரான் கட்டுப்படுத்தப்பட்ட பதில்கள் அமெரிக்காவிற்கு அதிக ஆபத்துகளை மட்டும் உருவாக்கியது. அமெரிக்காவுக்கு இந்த இப்போ நடக்கிறது பெரிய அளவில் போரினுடைய செலவை அதிகரிக்கும் என்று முடிவு செய்யலாம். இப்போ மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து எதிரி இராணுவ தளங்கள், அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், அதன் வசதிகள், சொத்துக்கள் ஈரானால் குறிவைக்கப்படும். ஒரு எதிர்பாராத ஈரானிய தாக்குதல் கட்டுப்பாட்டை எல்லையற்று மீறி செல்லக்கூடும். இதற்கு அமெரிக்கா மட்டுமே பொறுப்பேற்கக்கூடும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சுவதாகவும் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து எக்ஸ்பர்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய கிழக்கில் உள்ள 13 இராணுவ தளங்கள் அமெரிக்காவில் இருக்கிறது. அமெரிக்காவிடம் உள்ள 13 இராணுவ தளங்களில் கிட்டத்தட்ட 30,000 40,000 அமெரிக்க வீரர்கள் இங்கே இருப்பது அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவினுடைய தளங்களை பாதுகாக்க பென்டகன் அதிக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அமைப்புகளை பெட்ரியாட் தாட் அனுப்பியிருந்தாலும், இந்த முறை ஈரானினுடைய பதிலடி மிக வித்தியாசமாகவும் கடினமான கோணத்திலும் இருக்கலாம் என்று பென்டகனின் மூத்த அதிகாரி அவர் ஒப்புக்கொள்கிறார். இந்த 12 நாள் போர் மாதிரி கிடையாது, இது பயங்கரமா இருக்குங்கிறார். இஸ்ரேலுக்கு பதிலாக அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்தினால் அமெரிக்க படைகள் அதிக ஆபத்தில் இருக்கக்கூடும் என்றும்
பெண்டகன் அதிகாரிகள் கடும் அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில நேற்று மாலை இஸ்ரேலில் மக்கள் கடும் அச்சத்திலும் கடும் இடம்பெயர்விலும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலுடைய மக்கள் டெல்லவியை விட்டு ஹைஃபாவை விட்டு அவர்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உயிர் தப்ப முடியாதா, உயிர் வாழ முடியாதா என்ற கேள்வியும் யூத மக்களிடையே எழுப்பப்பட்ட நிலையில் குழந்தைகள் பங்கருக்குள் அடைந்து கிடக்கும் விதத்தில் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். மக்கள் நகர்ப்புறங்களிலிருந்து கிராமப்புறங்களை நோக்கி யூத மக்கள் தங்கள் குழந்தைகளை நோக்கி செல்கிற பரிதாப காட்சியும், இன்னும் பலர் தொடர்ந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும், யூத மக்களிடத்தில் எப்போது போர் வரும் என்ற கேள்வியும் எழுகின்றது. இந்த நிலையில் 59% மக்கள் இந்த தாக்குதலை ஏதாவது விதத்தில் நியாயப்படுத்தினாலோ அல்லது சமநிலையில் இருந்தாலோ பெஞ்சமின் நெத்தானியாகுக்கு எதிரான மக்கள் குரல் அதிகரித்து வரும் காலத்தில் இந்த போருக்கு பின்பு அங்கு ஒரு ரெவோல்ட், ஒரு பெரும் புரட்சி வெடிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ஈரானிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி தனது பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு தீர்வு எட்டியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எதுவும் அமெரிக்கா எந்தவித உறுதி சொல்ல முடியாத அளவில் மிகப்பெரிய மன அழுத்தத்திலும் பின்னடைவிலும் இருப்பதாக சர்வதேச நாடுகள் மத்தியில் இது பார்க்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இதற்கிடையே ஈரானுடைய எம்பிக்கள் பலர், அவர்கள் பெயரை சொல்ல வேண்டிய தேவையில்லை, உச்சபட்ச தலைவர் கமேனி பலரும் சவால் விட்டிருக்கிறார்கள். ஈரான் எல்லா நிலைகளிலும் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகாசி அமெரிக்கா இடையான பேச்சுவார்த்தை முடிவு நிலைத்தன்மை அற்றதாகத்தான் உள்ளது. அந்த பேச்சு குறித்து வருது, ஆனால் நிலைத்தன்மை அற்றதாகத்தான் இருக்கிறது. ஈரானுடைய இராணுவ தளபதி ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவுடைய தலைமை இராணுவ தளபதியை சந்தித்து பேசியிருப்பதும், ஈரான் தொடர்ந்து அமெரிக்க தாக்குதலை சந்திப்பதாக அறிவித்திருப்பதும், ரஷ்யாவிலிருந்து S-400 300க்கு பதிலாக 200க்கு பதிலாக S-300 கொடுக்கப்பட்டிருப்பதும் இந்த போரின் போக்கை மாற்றுவதாகவும், இதன் மூலமாக ஏராளமான ரஷ்ய சீன ஆயுதங்களை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிரான போரை தாக்குதல் நடத்துகிற போது 2 நிலைகள் ஏற்படலாம். ஒன்று, இந்த முறை பெண்டகன் அதிகாரிகளின் குறி, இந்த முறை அமெரிக்கா, இந்த ஈரான் தனது தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் நடத்த போகிறது. அமெரிக்காவுக்கு எதிராக என்றால் அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களும், அல் உதீதிலிருந்து எல்லா பஹ்ரைன்ல இருந்து ஜொர்டானில் இருந்து கத்தர் அனைத்து தளங்களும் அடித்து துவம்சம் செய்யப்படலாம். ஒன்று. 2, டமாஹாக் ஏவுகணைகளையும் மற்றும் மற்ற ஏவுகணைகளையும் தாக்கலாம். கப்பற்படையை தாக்குவதற்கு பலிஸ்டிக்கை விட ஹைப்பர்சோனிக்கை வைத்து தாக்குதலுக்கான நடவடிக்கை தொடர்கிறது. ஆனால் 10 நாட்கள் அவர்கள் கொடுத்தாலும் ஒரு உறுதியற்ற நிலை தற்போது தொடர்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளவு சவால் விடுவதும், இவ்வளவு ஆயுதங்களை குவித்து வருவதும், அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களிலிருந்து சாறை சரியாக மக்கள் வெளியேறுவதும், அமெரிக்க படையினர் வெளியேறுவதும், இஸ்ரேலிலிருந்து மக்கள் நகர்ப்புறத்திலிருந்து குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு கிராமப்புறங்களிலே தஞ்சமடைவதும் தொடர்கிறது. மேற்கு கரைக்கும் பலர் சென்று கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஏன் மேற்கிலே அவர்கள் செல்கிறார்கள் என்றால், அங்கு பலஸ்தீன மக்கள் இருப்பதால் ஈரான் அங்கே தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே யூத மக்கள் ஏராளமான பேர் மேற்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் அழுகிறார்கள். பங்கருக்குள் அடங்கி முடங்கி இப்போதே கிடக்க ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் எப்போது தாக்குதல் நடக்கும் ஏன்னா 12 நாளில் அவங்க ரொம்ப அனுபவம் பெற்றிருக்கிறாங்க. இந்த செய்தியும் நாம் உங்களுக்கு தருகிறோம். மீண்டும் பல புதிய செய்திகளோடு நாளை சந்திப்போம். நன்றி. அன்பை கொடுங்கள்,
ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.